ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஃபுட்ஸ் ஆஃப் இந்தியா. இன்றைக்கி நம்ம கேக்குக்கு ஒரு கிளாஸி லுக் கொடுக்குற சாக்லேட் கனாச் தான் பார்க்க போகிறோம். வாங்க எப்படி ரெடி பண்ணலான்னு இப்போ நம்ம பார்ப்போம். இந்த சாக்லேட் கனாச் ரெடி பண்ணுறதுக்கு அன்ஸ்வீட்டன் கொக்கோ பவுடர் எடுத்துக்கலாம். கொக்கோ பவுடர் இந்த மாதிரி பிராண்டடாக நம்ம சூஸ் பண்ணிக்கணும். ஒரு சாஸ் பேனில் அரை கப் அன்ஸ்வீட்டன் கொக்கோ பவுடர் எடுத்துக்கலாம். இது கூடவே அரை கப் பவுடர் பண்ண சுகர் நம்ம எடுத்துக்கலாம். கூடவே ஒரு சிட்டிகை உப்பு போட்டுக்கணும். இப்போ இது எல்லாத்தையும் ஒரு விஸ்க் மூலமாக கட்டிப்படாமல் இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிப்போம். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் காய்ச்சி ஆற வச்ச பால் ஒரு கப்பை இதில் கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றிக்கலாம். முதல்ல கொஞ்சமாக ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் திருப்பி கொஞ்சம் பால் ஊற்றிக்கலாம். இந்த மாதிரி ஒரு கப் பாலையும் இதில் ஃபுல்லாக ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணிப்போம். அவ்வளோதான், நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ இது கூட விருப்பப்பட்டால் நம்ம 1 டீஸ்பூன் வெனிலா எசன்ஸ் போட்டுக்கலாம். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் 1 டீஸ்பூன் பட்டர் போட்டுக்கலாம். இப்போ இதை அடுப்பில் வச்சு மிதமான சூட்டில் நம்ம கைவிடாமல் கிளறிட்டே இருக்கணும். கொஞ்ச நேரத்தில் இது நல்லா கெட்டியாக ஆரம்பிச்சிடும். நேரம் ஆக ஆக அதனோட கலர் மாதிரி நல்ல ஒரு டார்க் கலர் ஆகும். நல்ல இந்த பதம் வந்த உடனே இப்போ நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். நம்மள்ட்ட டார்க் சாக்லேட் இல்லை, உடனே நம்ம சாக்லேட் கனாச் ரெடி பண்ணணும் அப்படின்னா நம்ம உடனே இந்த கொக்கோ பவுடர் வச்சு இந்த சாக்லேட் கனாச் நல்ல சில்கியாக ஸ்மூத்தியாக ரெடி பண்ணிடலாம். அவ்வளோதான், நம்மளோட சாக்லேட் கனாச் ரெடி ஆகிட்டது. இது நம்ம உடனடியாக ரெடி பண்ணுற மெத்தட். அடுத்து நம்மள்ட்ட டார்க் சாக்லேட் இருந்துச்சுன்னா எப்படி நம்ம சாக்லேட் கனாச் ரெடி பண்ணலாம் அப்படிங்கிறத இப்போ நம்ம பார்ப்போம். ஒரு சாஸ் பேனில் தண்ணியை நல்லா கொதிக்க விட்டு அதுக்கு மேலே ஒரு கண்ணாடி பவுல் எடுத்துக்கணும். கூடவே நம்ம தேவையான அளவு டார்க் சாக்லேட்டை இதில் போட்டுக்கலாம். இது கூட விப்பிங் க்ரீம் இருந்தால் 3 டேபிள் ஸ்பூன் எடுத்துக்கலாம். அப்படி இல்லைன்னா காய்ச்சி ஆற வச்ச பாலை 3 டேபிள் ஸ்பூன் இதில் ஊற்றிக்கலாம். இப்போ இதை கைவிடாமல் நல்லா கிளறி விட்டுட்டே இருக்கணும். அந்த சாக்லேட் நல்லா மெல்ட் ஆகி பாலும் சாக்லேட்டும் நல்லா மிக்ஸ் ஆகி வரும். சாக்லேட் இப்போ நல்லா மெல்ட் ஆகிருச்சு. இப்போ இது கூட 1 டீஸ்பூன் பட்டர் நம்ம சேர்த்துக்கலாம். இந்த பட்டர் சேர்த்தோம்னா அந்த சாக்லேட் கனாச் ஒரு நல்ல ஒரு சில்கியாக இருக்கும். இப்போ பட்டரும் நல்லா உருகி வந்துட்டது. நம்மளோட சாக்லேட் கனாச் ரெடி ஆயிடுச்சு. இந்த சாக்லேட் கனாச்சை கேக் ஃபில்லிங், ட்ரஃபிள்ஸ், அப்புறம் ஃப்ராஸ்டிங், அப்புறம் மிரர் கிளேஸ் கேக், மெயினாக லாவா கேக், இது எல்லாத்துக்கும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். நம்ம வீட்டில் கேக் ரெடி பண்ணி அந்த டெக்கரேஷனுக்கு விப்பிங் க்ரீம் அல்லது பட்டர் க்ரீம் இந்த மாதிரி எதுவுமே இல்லை அப்படின்னா அந்த சாக்லேட் கனாச் ஒன்றே போதும் அந்த கேக்கை ரிச்சாக காமிக்கிறதுக்கு. நீங்களும் இந்த சாக்லேட் கனாச் ட்ரை பண்ணி கேக்கில் டெக்கரேட் பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.